நிகழ்ச்சியோடு தான் நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல இன்றைய நாளில் வந்து நல்லதொரு சிந்தனையோடு தான் நம்முடைய நேர்களுக்கு நல்லதொரு சிந்தனை கூறுவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். பிறர் விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தி அவர்களுடைய குறைகளையே காண்பவர்கள், பிறரை பற்றி புறச்சொல்லும் குணமுடையவர்கள் இறுதியில் தங்களுடைய குறைகளை திருத்த முடியாமல் தவிப்பார்கள். பிறர் விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தி அவர்களுடைய குறைகளையே காணுபவர்கள், பிறரை பற்றி புறச்சொல்லும் குணமுடையவர்கள் இறுதியில் தங்களுடைய குறைகளை திருத்த முடியாமல் தவிப்பார்கள் என்று கௌதம புத்தர் கூறியிருக்கிறார். உண்மையிலே வந்து இது உண்மையிலே எல்லோருக்குமே உரித்தாகணும், அதாவது எல்லோருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் தான். இது பிறர் விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்தி மற்றவங்க செய்கிற விடயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்தி அவங்க செய்வது பிழை, இது அவர்களின் அதாவது அவர்களுடைய குறைகளை கண்டு அவர் சொல்வது பிழை அது இதன்னு சொல்லி அதாவது பலவிதமான சொற்களினால் அவர்களை காயப்படுத்தி புறஞ்சொல்லுகின்றவர்கள் இறுதியில் வந்து கடைசியில் வந்து அவங்க தான் அவங்களுடைய பிழைகளை திருத்தி கொள்ளாமல் தவிக்கிற காலம் வரும் என்றுதான் கௌதம புத்தர் சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்தும் வந்து நமது தாமரை வானோடியோடு இணைந்து கொண்டிருங்க. அடுத்ததாக உங்களுக்கு இன்றைய நாள் அதாவது ராசி பலன், அதாவது 12 ராசிக்கான பலன்கள் வந்து இன்றைக்கு உங்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ராசிக்கான பலன் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக எமது ராசி பலன்களை கட்டாயமாக நீங்கள் கேட்க வேண்டும். அதே போலதான் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும். உண்மையிலேயே அதனால் வந்து கட்டாயம் வந்து இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையும் என்று நம்புகின்றேன். அதே போல தொடர்ந்து வந்து எமது தாமரை வானொலியோடு இணைந்து கொண்டே இருங்க. தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் வந்து இன்றைய நாளில் நமது நேயர்களுக்கு உண்மையிலே வந்து சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் இன்றைய நாளில் கூறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய முகவரி www.thamarayfm.lk என்ற வெப்சைட்டினூடாக நீங்கள் மோடி இணைந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் தாமரை ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். அதே போல் அடுத்ததாக ஒரு பாடல் ஒலிக்கிறது. பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பொய் சொன்னா தும்மல் வரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பொய் சொல்றீங்க. தாலிய தேவையில்ல நீதாய பொஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்ல நீதாய சரிபாதி, உருவோடு பிறந்தது உசுரோடு கலந்தது மாமா மாமா நீதானே அடி சிரிக்கி நீதாய மனசுக்குள்ள அடக்கிருக்கி, நீதாய உசுருக்குள்ள உன நினைச்சு நான் நடந்த ஊருக்குள்ள என்ன முழுக்கி. பொண்ணெடுத்து கங்குக்குள்ள காய வச்சு தாலி ஒன்னு செய்ய போறேன் மானே மானே. அடியாத்தி அடியாத்தி மனசுல மயக்கம், இது காதல் இல்ல அதுக்கும் மேலதான். தாலிய தேவையில்ல நீதாய பொஞ்சாதி,
தாம்பூலம் தேவையில்லை நீதான் ஏன் சரிபாதி குற்றவியல் நீதிமன்ற கூண்டுக்குள்ள நிக்க வச்சு கேசு ஒண்ணு போட்டுருவேன் மானே மானே இது என்ன இது என்ன நான் எத்தனை தடவை சொன்னேன் சிறுகி தாய் மாம சீதனமே உன நினைச்சு நான் முழுசாக தேயணமே என உருகி தாலிய தேவையில்லை நீதான் என் பொஞ்சாதி தாம்பூலம் தேவையில்லை நீதான் என் சரிபாதி தலையில போட்டு மொத்த பறிச்சுக்கோ. ஆமா தொடர்ந்து தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்றீங்க. அதாவது இன்றைய ராசி பலன்கள் தான் நமது நேர்களுக்கு இப்போது வழங்க இருக்கின்றோம். இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது கூற காத்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது மேசராசி நேர்களுக்கான பலன்கள் எவ்வாறு இன்றைய நாளில் அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். மாறுபட்ட அணுகுமுறையினால் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். பிள்ளைகளால் நிம்மதி அடைவீர்கள். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். அதாவது பழைய கடன்கள் உங்களுக்கு இருந்த அந்த கடன்களை தீர்த்து கொள்வதற்கு, அதாவது அந்த கடன்களை குறைத்து கொள்வதற்கு இன்றைய நாளில் பலவிதமாக யோசித்து அதற்கு சரியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல எதிர்பாராத சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். அதாவது பலவிதமான பேர் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்களை உண்மையிலே நீங்கள் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் நீங்கள் சந்திக்க போகின்றீங்க. அந்த சந்திப்பு உங்களுக்கு நிகழப்போகின்றது என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நாள் என்றுதான் இன்றைய நாள் மேசராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உண்மையிலே நல்லதொரு நாளாகவும் இன்றைய நாள் நன்மை கிட்டக்கூடிய ஒரு நாளாகவும் தான் மேசராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே இன்றைய நாள் மேசராசி நேயர்களுக்கான பலன்கள் உண்மையிலேயே இன்றைய நாள் இனிதொரு நாளாக, அதாவது இன்றைய நாள் உண்மையிலே இனிதொரு நாளாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அடுத்ததாக வர இருக்கும் ராசியை பார்ப்போம். அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். அதாவது இன்றைய நாளில் அறிவுபூர்வமான வேலைகளை செய்து உங்களுடைய அறிவு அதே போல் அனுபவ அறிவுகள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகின்றது. அதே போல உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. அதே போல அரசால் அனுகூலம் உண்டு என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதனால அரசினால் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க போகின்றது. புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதே போல ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்க முடியாமல் போயிருந்தால் இன்றைய நாள் உண்மையிலே உங்களுடைய பழைய சரக்குகள் விற்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதே போல உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு நாள், அதாவது இன்றைய நாள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு நாளாகத்தான் அமைந்திருக்கிறது. அதே போல அடுத்த ராசியை பார்ப்போம்.
அடுத்ததாக மிதுன ராசி நேர்களுக்கான பலன்களை பார்ப்போம். மாயன் இன்றைய நாளில் மிதுன ராசி நேர்கள் உங்கள் பிடிவாதத்தை போக்க கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். அதாவது வளமையாக நீங்கள் பிடிவாதத்தோடு இருக்கின்றேன்னு சொன்னால் அந்த பிடிவாத போக்கை நீங்கள் குறைச்சி இன்றைய நாள் மாற்றிக்கொள்ள போகின்றீர்கள், மாற்றி யோசிக்க போகின்றீர்கள் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுப்பீர்கள் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பிள்ளைகள் பலவிதமான ஆசைகள் இருக்குது. பிள்ளைகள் என்ற வகையிலே பிள்ளைகளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை இன்றைய நாளில் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகின்றீர்கள். அதே போல் அவர்கள் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுப்பீர்கள் என்றுதான் இன்றைய நாள் மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கின்றது. அதே போல புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. தொழில் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைய நாளில் உங்களுடைய பழைய சின்ன வயசில் இடம்பெற்ற நிகழ்வுகள் அனைத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு நினைவுக்கு வரப்போகின்றது. அதாவது பழைய நினைவுகளினால் நீங்கள் மூழ்கப் போகின்றீர்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல தான் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். அதே போல நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது www.thamarayfm.lk என்ற வெப்சைட்டினூடாக எம்மோடு இணைந்து கொள்ள முடியும். அதே போல் அது மட்டும் இல்லாமல் தாமரை ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் நீங்கள் எம்மோடு இணைந்து கொள்ள முடியும். இணைந்து கொண்டு தாமரை வானொலியோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்து கொண்டு கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இது உங்கள் தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? போலே தாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலோ தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளமோ பார்த்தே பசி மறப்பா. இளவட்டம் வார பின்னும் எண்ணெய் தேச்சு குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா.
பிஞ்சு வீரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சில் சோறு தின்பா, பல்லு முளைக்க நெல்ல முனையா மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? மண்ணில் ஒரு செடி முளைச்ச மண்ணுக்காது பிரசவந்தான். உன்னை பேர துடி துடிச்ச அன்னைக்கது பூகம்பம். சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெத்தெடுத்த பிள்ளைய சுத்தி பித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, பேதை போல அவள் இருப்பா, மேதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. தொடர்ந்து தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினூடாக நமது நேர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக வர இருக்கும் ராசி தான் கடகராசி. கடகராசி நேர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். காலை 9:15 மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதனால் தேவையற்ற அலைச்சலுக்கு ஆட்படுவீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது 9:15 மணி முதல் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் நுழைவதனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும், அதாவது அலைச்சல்கள் கூடும் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதாவது ராசிக்குள் சந்திரன் நுழைவதனால் உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் திட்டமிடாத செலவுகள் பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அது அவ்வாறு இருந்தாலும் அந்த எல்லா விடயத்தையும் சாமர்த்தியமாக சமாளித்து இன்றைய நாளை உண்மையிலே ஒரு நல்லதொரு நாளாக அமைத்து கொள்ள போகின்றார்கள் என்றுதான் கடகராசினியர்களுக்கான பலன்களாக காணப்படுகின்றது. அதே போல வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கக்கூடும். அதே போல உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது என்றுதான் கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாலையிலிருந்து மகிழ்ச்சி தொடங்கக்கூடியதாக இருக்கும் என்றுதான் கடகராசி நேர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் தாமரை வானொலியோடு இணைந்திருங்க. அடுத்தடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். ஆமாம் சொந்தங்களே, நாங்கள் இப்போ பார்க்க போகிற ராசி சிம்ம ராசினியருக்கான பலன்கள் தான். ஆமாம், சிம்ம ராசினியர்களே உங்களுக்கு எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தாமரை வானொலி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். காலை 9:15 மணி முதல் குடும்பத்தினருடன் வீண் விவாதம் வந்து போகும். வெளிவட்டாரத்தில் நிதானம் அவசியம். சகோதர வகையில் சங்கடங்கள் வரும். வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். நிதானம் தேவைப்படும் நாளாக தான் இன்றைய சிம்மராசி நேயர்களுக்கு அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா காலை 9:15 மணி முதல் உங்களோட குடும்பத்தாருடன் வீண் விவாதம் வந்து போகுமா. பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாத பிரச்சனை கூட இன்று நீங்கி போகக்கூடிய ஒரு சாத்தியம் அப்படி என்று தான் சிம்மராசினியருக்கான பலன்கள் அமைந்திருக்கு. அது மாத்திரமின்றி வெளிவட்டாரத்தில் நிதானம் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைய பலன்கள் அமைந்திருக்கு. அது மாத்திரமின்றி உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடுமாம். நிதானம் தேவைப்படுகிற நாளாகத்தான் இன்றைய சிம்மராசினியர்கள் அமைந்திருக்கு. மிகவும் அருமையான ஒரு நாளாகத்தான் அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வேறு செய்யும் இடத்துல கூட அவங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி கூட உயரப்போகுது அப்படின்னு சொல்லித்தான் இன்றைய நாள் அவங்களுக்கு அமைந்திருக்கு. அதே போல் இன்று அவங்க மகிழ்ச்சியாகவும் சுவிச்சமாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாமரை வானொலி மூலமாக நாங்கள்
வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக வந்து கன்னிராசி நேருக்கான பலன்களை போய் பார்க்க இருக்கின்றோம். ஆமாம் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கும் எவ்வாறு பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கண்டும் காணாமல் இருந்தவர்கள் வலிய வந்து பேசுவார்கள். பணவரவு உண்டு. பழைய சொத்துக்கள் சிக்கல்கள் ஒன்று தீரும். பழைய சொத்துக்களை கூட இன்று வந்து சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தை புது வேலையாட்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் உங்களின் திறமைகளை கண்டு மேலதிகாரி வியப்பார். இனிமையான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கன்னிராசி நேருக்கான பலன்கள் அமைதி பார்த்தீங்கன்னா எதிலுமே நீங்கள் இன்று வெற்றி வருவீங்க அப்படின்ட்டும் கண்டும் காணாமல் இருந்தவர்கள் கூட இன்று வந்து வலிய வந்து பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இன்று பலன்கள் அமைந்திருக்கு. அது மாத்திரமின்றி என்றுமே கிடைக்காத பணவரவு கூட இன்று உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லித்தான் எங்கள் கன்னிராசி நேயர்களுக்கான பலன்கள் அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கடகராசி, சிம்ம ராசி, கன்னிராசி அப்படின்னு நாங்கள் இப்போ வந்து 3 ராசிக்கான பலன்கள் பார்த்துருந்தேன். மீண்டும் அடுத்தடுத்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் நீங்கள் தொடர்ந்திருக்கலாம். இது உங்கள் மூத்தரவான தாமரை எஃப்எம் தாமரை நிகழ்ச்சிகளோடு அழகான ஒரு பாடலை நாங்கள் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம் இல்லையா மன்னி? ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் தூணாக தாங்குவது காதல்தான். ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம் பூக்க அழகான காரணமே காதல்தான். பஞ்சபூதங்கள் யாவும் காதலின் அடிமை. நாட்கள் 7 காதலின் கிழமை. 9 கோள்களும் காதலை சுற்றி வரும். மரம் ஏற ஏணியை தந்தால் மலையில் ஏறி கொடியேற்றும். குண்டூசி கையில் தந்தால் கிணறே தோண்டிவிடும். வெறுங்கல்லை வைரக்கல்லாய் காதல் பார்வை மாற்றிவிடும். வெந்நீரில் விட்டால் கூட காதல் நீந்தும். என் நிலத்துல மட்டும் பயிர் விளையவே இல்லையே. சந்தோஷ், கஷ்டம் காதலுக்கு இஷ்டம். வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் எதையும் தாங்கிடுமே. முட்டும் கதவுகளை தட்டும். சறுக்கு விழும் பாதை எல்லாம் வெற்றி படியாய் மாற்றிடுமே. அண்ணாந்து பார்க்காமல் வெண்ணீரை வீழ்த்திவிடும். துணையாரும் இல்லாமல் ஜெயித்திடுமே. இது நெருப்பில் செய்த இரும்பு வளையமே. இருமனம் விரும்பி துணிந்து நுழையுமே. பயங்களும் தயக்கமும் விடுமுறை எடுத்திடுமே. வேரோடு வேர்வை ஊற்றி காதல் என்றும் வென்றுவிடும். பெரியோடு ஓடும் போது தடையை உடைத்துவிடும். கடல் நீரை தேக்கும் போது உப்பாய்த்தானே மாறிவிடும். கண்ணீரை தேக்கும் காதல் முத்தாய் மாற்றிவிடும்.
காதல் கேட்டுக்கொண்டு வருமா? தோட்டத்துக்குள் பறவை வந்தால் வேலி என்ன தடுத்திடுமா? காதல் காட்டு செடி போலே கட்டளைகள் போடும் போதும் பூக்கள் பூக்க மறுத்திடுமா? புலி வாழும் குகையுள்ளே கிளி வாழும் வீரத்தை மனதோடு தந்திடுமே காதல்தான். இது போகும் வழியோ வெற்றி பாதை, திரும்பும் வழியோ வெற்றி பாதை, திரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது, மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது. தொடர்ந்து விழுந்துறீங்கள். இது வணக்கம் தவறு நிகழ்ச்சியோடு. ஆமாம், இந்த அதிகாலை பொழுதிலே நாங்கள் வந்து அழகான நற்சிந்தனையோடு தான் இன்று வந்து எங்கள் நிகழ்ச்சியினை தொடங்கினோம். அதே போன்று நாங்கள் 12 ராசிக்கான பலன்களை தான் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அந்த ராசிகள் வந்து துலாம் ராசிக்கான நேரான திட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு, மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வெளிவட்டாரத்தை புது அனுபவம் கூட உண்டாம். வியாபாரத்தை சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் உங்களை கையோங்கும் முயற்சிகளை பலிதமாக நாளாகத்தான் இன்றைய துலாம் ராசி நேயர்கள் பலன் நம்ம தெரிவிக்க பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் வந்து திட்டவட்டமாக வந்து செயல்பட கூடாது அப்படின்ற ஒரு யோசிச்சு தான் அந்த முடிவை இன்றைய நாளில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது மிகவும் ஒரு நல்லதான நாளாக தான் அமையும். அது மாத்திரமின்றி உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டா? நிச்சயமாக உடன் பிறந்தவர்களும் இன்று வந்து என்றுமே இல்லாத அன்பு இன்று வந்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இன்று வந்து அவங்களால் உங்களுக்கு ஆதாயம் கூட உண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இன்று உங்களுக்கான பலன்கள் அமைந்திருக்கு. அது மாத்திரமின்றி மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்க போகிறீங்க. மற்றவர்களுக்காக தன்னுடைய வேலையை விட்டுட்டு அவங்களோட வேலையை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் இன்று வந்து துலாம் ராசிக்கான நேர்கான பலன் அமைந்திருக்கு. அது மாத்திரமின்றி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்குமா? அதாவது அந்த வேலை செய்யும் இடத்துல கூட எல்லா பொறுப்புகளையும் நீங்களே எடுத்துக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் எங்கள் துலாம் ராசிக்கான நேர்களுக்கான பலன் நம்ம தெரியும். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா ராசிக்கான பலன்கள் தான் இப்போ வந்து கூற இருக்கின்றோம். அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களையும் கூற இருக்கின்றோம். ஆமாம் நேர்களே, நீங்களும் அவளோடு காத்திரீங்கள். தாமரை வானொலி மூலமாக உங்களுக்கு நாங்கள் அனைத்து ராசிக்கான பலன்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது உங்கள் மொத்தர வானொலி தாமரை எஃப்எம். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதாவது வந்து நீங்கள் வாக்கு கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வாக்கு வந்து நீங்கள் இன்றைய நாளில் வந்து நிறைவேற்ற போகின்றீர்கள் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்பட போகின்றார்கள். அதே போல் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாக ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வந்து விருச்சிக ராசினியர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. எப்போவுமே வந்து தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அதாவது தான் செய்வதற்கு சரி என்று, அதாவது வந்து தான் சரியாக செய்தால் அதற்கு அதாவது பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்கள். அதே போல தான் இன்றைய நாள் வந்து விருச்சிக ராசி நேருக்கு வந்து அலுவலகத்தில் மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் திடீர் திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. அதே போல் அடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். ஆமாம், நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து இப்போ பார்க்க இருக்கின்ற ராசி வந்து தனுசு ராசி நேருக்கான பலன்கள் தான். தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கு எவ்வாறு பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காலை 9:15 மணி முதல் சந்திராட்சமம் இருப்பதால் முன்கோபத்தை குறையுங்கள். எதிர்பாராத நன்மை உண்டாம்.
மனை வழியில் எதிர்பார்த்த உதவி கிட்டும், வியாபாரத்தில் லாபம் வரும், உத்தியோகத்தில் மேலதிகாரி கூட இன்று வந்து உங்களை ஒத்துழைக்க போறார். அது மாத்திரமின்றி திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறும் நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களை காலை 9 மணிக்கு வந்து சந்திராட்சமம் தொடர்வதால் உங்களோட முன்கோபத்தை வந்து நீங்கள் இன்று குறைத்து விட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த எந்த காரியமும் நல்ல ஒரு காரியமாக தான் அமைய போகுது. அது மாத்திரமின்றி எதிர்பாராத நன்மை கூட இன்று வந்து உங்களுக்கு உண்டாம். அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனாகத்தான் அமைய போகுது. அதை மாத்திரமின்றி உத்தியோகத்தில் கூட மேலதிகாரி கூட இன்று வந்து உங்களை ஒத்துழைக்க போகிறாங்க. நாங்கள் வேலை செய்யும் இடத்துல கூட என்றுமே பெரியவர்களாக ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைப்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம்தான். அதே போல் இன்று தனுசு ராசி நேர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை செய்யும் இடத்துல வந்து மேலதிகாரி கூட இன்று ஒத்துழைப்பாக தான் இன்று உங்களுக்கு வேலையாட்களில் பணியாற்ற போகிறீங்க அப்படின்ற ஒரு பலன் தான் இன்றைய தனுசு ராசினருக்கான பலன்கள் அமைந்திருக்கு. மிகவும் சந்தோஷமாக இருங்க. ஏன்னு சொன்னால் இன்றைய பலன் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒரு பலனாக தான் அமைந்திருக்கு. நீங்கள் சந்தோஷமாகவும் துட்சமாகவும் இன்றைய பொழுதினில் வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாமரை வானொலி மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்போ அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். ஆமாம் நேர்களே, இன்னும் அந்த 3 ராசிக்கான பலன்கள்லாம் அமைந்திருக்கு. அந்த 3 ராசி நேருக்கான பலன்களும் இவ்வாறெல்லாம் அமைந்திருக்கி அப்படின்னு சொல்லி தான் இந்த அதிகார பொழுதிலே நாங்கள் வந்து எங்களோட ரசிகர்களுக்காக தாமரை வானொலி மூலமாக இப்போ வந்து அறிய தந்து இருக்கின்றோம். ஆமாம், மீண்டும் எங்களோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு அடுத்த ராசிக்கான பலன்களை நாங்கள் அள்ளி வழங்க காத்திருக்கின்றோம். இது உங்கள் மூத்தர வானொலி தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு இப்போ வந்து அழகான ஒரு பாடலை கேட்டுட்டு நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம். சக்கப்போடு போட்டானே சவுக்கு கண்ணால, சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால, தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால, தாவணி நழுவுது கீழே தன்னால. சக்கப்போடு போட்டால சவுக்கு கண்ணால, சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால, தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால, தாகந்தான் கூடுது எந்த பொண்ணால. கொண்டையில பூவடிக்கு முன்னுதான் பேசுற, கெண்டக்கால நீ வர, கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்ட கிறுக்கு பிடிக்க வைக்கிற, 5 நொடி நேரத்தில் கொடி முறை பார்க்கற, மீனு கொஞ்சம் போல துள்ளி சால கடி காட்டுற, எச்சி தொட்டு கச்சிதமா ஒன்ன என்னை ஒட்டிக்கலாம், முத்தம் வச்சு மச்சு முட்டை கட்டிக்கலாம், கொழுத்து போன பொம்புள இடுப்ப கொண்டாடி, கொஞ்சம் நானும் மோதினா தவிப்பட்டு நாடி. புள்ளங்கள சேர்த்து வச்சு ஊருக்காக வாடுற, பம்பரமா ஓடுற, உன்னை எண்ணி ஏங்குறேன்னு என்ன செய்ய போகிற, உள்ளங்கையில் தூக்கி வச்சு உத்து உத்து பார்க்கவா, ஒரு டீ கீழே தள்ளி ஒண்டிக்க ஒண்டி ஆடவா, முத்த சொல்ல சொன்னதில்ல பத்திக்கிச்சு என் மனசு, மத்தபடி கண்ணத்துல முத்த கதை நீ எழுது, படிச்ச சோறு போல தாவி பறக்கிற, ஏய் மடிச்ச சேல கலக்கத்தான் பூவி அழைக்கிற, சக்கப்போடு போட்டானே சவுக்கு கண்ணால, சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால, தாங்கத்தான் முடியல ஐயோ என்னால, தாகந்தான்
தொடர்ந்து வணக்கம் தான் நிகழ்ச்சிகளோடு தான் நாங்கள் போய் இணைந்திருக்கின்றோம் இல்லையா மாலினி? நிஜமாக அதாவது வந்து அடுத்தடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் தாமரை வானொலி மூலமாக உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக வந்து நமது நேர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக வந்து மகர ராசி நேர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். காலை 9:15 மணி முதல் கணவன் மனைவி, அதாவது காலை 9:15 மணி முதல் கணவன் மனைவிக்குள் விவாதம் வந்து போகக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணுக்கால் வலிக்கும். அதே போல் தடைப்பட்ட வேலைகள் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. அதே போல சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணரக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. உண்மையிலே மகர ராசி நேயர்கள் வந்து இன்றைய நாளில் வந்து பலவிதமான முடிவுகள் வந்து கோபத்தில் எடுக்கின்ற முடிவுகள் வந்து நீங்கள் கோபத்தினால் எடுத்த முடிவுகள் சரியாக வராது என்று உணரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைகின்றது. அதே போல் உத்தியோகத்தில் ஓரளவு வேலை சுமை குறையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் போராடி வெல்லக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் மகர ராசி நேயர்களுக்கான நாளாக அமைகின்றது. உண்மையிலேயே இன்றைய நாளும் வந்து உங்களுக்கு போராட்டத்தினால் நீங்கள் வெல்லக்கூடிய, அதாவது போராடி உங்களுடைய வாழ்க்கையை வெல்லக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது மகர ராசி நேயர்களுக்கு. அடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். ஆமாம் நேர்களே, அடுத்ததாக வந்து நாங்கள் மகராசி நேருக்கான பலன்களை இப்போ வந்து பார்த்துட்டு வந்திருக்கின்றோம். கும்பராசி நேருக்கான பலன்கள் தான் இப்போ வந்து பார்க்க இருக்கின்றோம். கும்பராசி நேர்களே, குடும்பத்தாருடன் உங்களின் ஆலோசனையை ஏற்பீர்கள். வீட்டு விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். அது மாத்திரமின்றி சகோதரி உதவுவார். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியை தங்கும். வியாபாரத்தை புது யுத்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தி தலைமைக்கு நெருக்கமாகுவீர்கள். திடீர் யோகம் கிட்ட நாளாக தான் இன்று வந்து கும்பராசி நேருக்கான பலன்கள் அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா குடும்பத்தார் உங்களோட ஆலோசனையை தான் இன்று வந்து கேட்டு நடக்க போகிறாங்க. அது மாத்திரமின்றி விட்டு கொடுக்குற விஷயத்தில் வந்து நீங்கள் இப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கு. அது மாத்திரமின்றி வெளியூர் பயணங்கள் என்று வந்து சென்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு பலனாகத்தான் இன்றைய பலன் அமைந்திருக்கு. அதே போல் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இன்றைய பொழுதிலே வாழணும் அப்படின்னு சொல்லிங்க தாமரை இப்போ வானொலி மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் இப்போது ஒரே ஒரு குட்டி ராசி தான் வந்திருக்கு. அதாவது மீனராசி தான் இப்போது வந்து எங்களுக்கு கடைசியாக வர ராசி. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு வாரெல்லாம் பலன் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து பார்க்க இருக்கின்றோம். ஆமாம் மாலினி. மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் வந்து புதிய திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதாவது தன்னுடைய பிள்ளைகளிடம் எந்த விதமான திறமைகளும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாமல் தனித்திறமைகள் அவர்களிடம் இருக்கின்றது என்று நீங்கள் அதாவது கண்டறிய போகின்றீர்கள். அதனால் வந்து வியந்து போகக்கூடிய ஒரு திறமைகளை தான் நீங்கள் கண்டறிய போகின்றீர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனைகள் குடும்பத்தினருடன் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் அமைகின்றது. நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு என்று தான் கூறப்படுகிறது. உண்மையிலே வந்து வியாபாரத்தினால வந்து இன்றைய நாள் வந்து உங்களுக்கு தனலாபம் உண்டு என்று தான் கூறப்பட்டிருக்கிறது மீனராசி நேயர்களுக்கு. அதே போல உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார்கள். புதுமை படைக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வந்து மீனராசி நேயர்களுக்கான நாளாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே வந்து இன்றைய நாள் வந்து உங்களுக்கு உண்மையிலே சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமது ராசி 12 ராசிக்கான பலன்களும் அவ்வாறு தான் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே வந்து எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்ந்து உண்மையிலே இன்று நாள் வந்து உங்கள் அனைவருக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அடுத்ததாக வந்து நமது நேயர்களுக்கு மருத்துவ குறிப்பு பகுதிகளை தான் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக கூறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து எமது தாமரை வானொலியோடு இணைந்து கொண்டிருங்கள். உங்களுக்கு வந்து அடுத்ததாக மருத்துவ குறிப்பு, இயற்கை முறையிலான மருத்துவ குறிப்புகளை தான் நாங்கள் வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் இணைந்து கொண்டிருங்கள். இது உங்கள் தாமரை வானொலியும் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. Hey!
சேர்த்து இடி இடிக்குதடா வேலும் படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க நோக்க காக்குமடா பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா தமிழருக்கு முப்பாட்ட முருகந்தா இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவந்தா நாட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா தெருக்கூத்து தமிழனுக்கு முதலாட்டம் புலிவேஷம் எங்களுக்கு புகழ் கூட்டும் வீரந்தான் கந்தனுக்கு தாய்ப்பாடு சுரனையும் சுடுக்கெடுத்த நம்மாடு வேட நாடா வேட இவ தனிக்க மால நாட வீர நாடா வீர நான் கந்தனுக்கு பேர ஆதி தமிழன் ஆண்டவரானான் மீதி தமிழன் அடிமைகளானா நாட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா சேவல் கோடி பறக்குதடா சேர்ந்து இடி இடிக்குதடா வேலும் படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க நோக்க காக்குமடா பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா மனுஷந்தா முருகனோட அவதாரம் வீரத்தை தத்தெடுத்த சிவதாரம் குத்தி ஆடும் போது வெறியேறும் சுத்தி ஓடும் போது பொறியாடும் ஏறு மலை ஏறு எங்க அண்ணனை பாரு ஆறு முகம் யாரு நம்ம நண்பன் தானே கூறு தமிழ் பேசும் தமிழ் குல விளக்கு வேற்று மொழியில் அச்சனை எதுக்கு பின்னும் மண்ணும் கடகடக்க காத்தும் புயலும் கடகடக்க வாரா வாரா மலையேறி வேலையா வேலும் மயிலும் பரபரக்க காடும் மலையும் வெடவெடக்க வாரா வாரா வரிசையிலே முருகையா தமிழருக்கு முப்பாட்ட முருகந்தா இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவந்தா காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்ச பாடட்டா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்ச பாடட்டா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்ச பாடட்டா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்ச பாடட்டா. Hi friends, thanks for choosing the playlist that I created regarding this movie. Hope you enjoyed the video songs playlist. இதே போல என்னோட சேனல்ல unlimited தமிழ் மூவி வீடியோ சாங்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கு for all genres in cinema. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் அந்த பிளேலிஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம என்னோட யூடியூப் தொடர்ந்து முடிந்த நீங்கள் இது உங்கள் மொத்தரவாணி தாமரேஃபம் வணக்கம் தாமரை நிச்சலோடு இன்று வந்து மிகவும் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னு சொன்னால் எங்கள் ரசிகர்களுக்காக நாங்கள் வந்து தாமரேஃபம் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் வந்து அழகான 12 ராசிக்கான வந்து பலன்களை வந்து அழகாகவும் நாங்கள் கூறிவிட்டு வந்திருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் எப்போதுமே அதிகாலையிலே வந்து எங்களோட நேரலுக்காக நாங்கள் ஒதுக்கிட்டு அவங்களுக்கு வாரெல்லாம் பலன் அமைத்திருக்கே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தினமும் வந்து எங்களோட நேர்களுக்காக கூறுவது வழக்கம். அதே போன்று தான் நாங்கள் இன்றும் கூறிவிட்டு வந்திருக்கின்றோம். இன்றும் வந்து இப்போ வந்து மருத்துவ குறிப்பு தான் இப்போ வந்து பார்க்க இருக்கின்றோம் இல்லையா மாலினி? ஆமாம் ஈஸ்வரி, அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் வந்து மருத்துவ குறிப்பில் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால் பல்வலியினால் நிறைய பேர் நிறைய விதமான மன உளைச்சலுக்கு உள்ளாகின்ற. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த பல்வலியினால் வந்து நிறைய விடயங்கள் அவர்களால் செய்து கொள்ள முடியாமல் கூட போகின்றது. அதனால் வந்து இந்த பல்வலியை குறைப்பதற்கு சரியான தீர்வுகள் தான் நாங்கள் நமது நேயர்களுக்கு இன்றைய நாளில் கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆலமரப்பட்டையை மை போல் இடித்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து
அதனுடன் சர்க்கரை சேர்த்து 3 மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் பல் நோய்கள் குறையக்கூடியதாக இருக்கும் என்று தான் நமது சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இயற்கை முறை வைத்தியத்தினால் எந்தவித பாதிப்புகளும் இடம்பெறாது என்று கூட கூறியிருக்கின்றார்கள் நமது சித்தர்கள். நிச்சயமாக இவ்வாறான விடயங்களை செய்து வராது. இந்த இயற்கை முறையிலான வைத்தியத்தை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பல்வலிக்கு சரியான தீர்வாக இது அமையும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக கருவேலம் பட்டையை சிறு துண்டுகளாக நறுக்கி வெயிலில் காய வைத்து அதில் 30 கிராம் எடுத்து அதனுடன் 6 கிராம் கிராம்பு வெந்தால் சேர்த்து உரலில் போட்டு இடித்து சல்லடையில் சலித்து வைத்து கொண்டு காலை மாலை பல் துளைக்கு வந்தால் பல்வலி குறையக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் பல்வலி ஏற்பட்டால் பல்வலியை குறைத்துக் கொள்வதற்கான தீர்வுகள் தான் நாங்கள் நமது நேர்களுக்கு இன்றைய நாளில் கூறிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமா பல்வலி ஏற்படும் போது சிறிது மிளகுத்தூளில் கிராம்பு எண்ணெய் கலந்து வலி இருக்கும் பல்லில் தடை வந்தால் வலி குறையுமா. பார்த்தீங்கன்னா அந்த எங்களோட பல்ல வலி ஏற்படும் போது சிறிது மிளகுத்தூளில் கிராம்பு எண்ணெயை கொஞ்சம் நாங்கள் எடுத்து அது ரெண்டையும் ஒன்றாக கலந்து வலி இறைக்கும் இடத்துல நாங்கள் அந்த வலி ஏற்பட்ட இடத்துல நாங்கள் தடவி கொண்டால் எங்களை விட்டு அந்த வலி விட்டு செல்லும் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைய பல்வலிக்கான மருத்துவ குறிப்பு கூறப்பட்டுள்ளது. அதே போன்று முந்திரி மரத்தின் தளிர் இலைகளை பறித்து நன்றாக கடித்து சாப்பிட்டு வந்தால் பல்வலி குறையுமா. பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் எல்லாரும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு முறைதான் அது முந்திரியை மரத்தின் தளிர் இலைகளை பறித்து நன்றாக கடித்து சாப்பிட்டு வந்தால் பல்வலி குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவ குறிப்பு கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாக இந்த இயற்கை முறை வைத்தியத்தினால எந்த வித பாதிப்புகளும் இடம்பெறாது என்று தான் நமது சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனால நீங்கள் உங்களுடைய பல்வலிக்கு சரியான தீர்வு இந்த இயற்கை முறை வைத்தியத்தினால் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு அதே போல தொடர்ந்து நமது உங்களுடைய பல்வலிக்கு சரியான தீர்வாக அமைகின்ற இயற்கை மருத்துவத்தை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் அடுத்ததாக பார்த்தோம்னா கறிவேலம் மரப்பட்டைகள் எடுத்து எரித்து சாம்பலாக்கி நன்கு ஆற வைத்த பின்பு அதில் சிறிது கடுகு எண்ணெய் உப்பு சேர்த்து பாதிக்கப்பட்ட பற்களை தேய்த்து வந்தால் பல்வலி பல்லில் கீழ் பல்லில் சீழ்வடிதல் கூட குறையுமா. பார்த்தீங்கன்னா கறிவேலம் மரப்பட்டையை நாங்கள் எடுத்து அதை எரித்து நன்றாக எரித்த பின்பு அதை சாம்பலாக்கி நன்கு அதை ஆற வைத்து அதில் சிறிது கடுகு எண்ணெயை அதனுடன் உப்பு கொஞ்சம் சேர்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நாங்கள் நன்றாக தேய்த்து வந்தால் எங்களோட பல்லில் வலி கூட குறையும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மருத்துவ குறிப்பு கூடப்பட்டுள்ளது. மீண்டும் நிச்சயமாக அதாவது இந்த இயற்கை முறையினால வைத்தியத்தில் அதாவது இயற்கை முறை மருத்துவ குறிப்புகளை கொண்டு தன்னுடைய பல்வலிக்கு சரியான தீர்வுகள் அமைத்துக் கொள்வதற்காகத்தான் நமது நேர்களுக்கு இந்த பல்வலிக்கு சரியான தீர்வு இந்த இயற்கை முறை வைத்தியத்தில் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு பூந்தி கொட்டை உப்பு சேர்த்து வறுத்து பொடி செய்து பல்பொடியுடன் சேர்த்து பல் தேய்த்து வந்தால் பல் நோய் குறையக்கூடியதாக இருக்கும் என்று நமது சித்தர்கள் கூறியிருக்கின்றனர். அதே போல பல்வலி ஏற்படும் போது பற்களில் மீது தேனை தடவிவிட்டு உமிழ்நீர் பெருகி வாயிலிருந்து வெளியேற செய்து வந்தால் பல்வலி குறையும். அதே போல பல்லில் ஓட்டை அல்லது புழுவெட்டிருந்தால் தேனை பல்லில் படும்படி நிரப்பி வாய் கொப்பளித்து வந்தால் கிருமிகள் கூட குறையக்கூடியதாக இருக்கும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இஞ்சியை தோல் நீக்கி இடித்து சாறு எடுத்து அதனுடன் தேன் கலந்து வாய் கொப்பளித்து குடித்து வந்தால் சொத்தைப்பல் குறையக்கூடியதாக கூட இருக்கின்றது என்றுதான் நமது சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த இயற்கை முறை வைத்தியத்தினால அதாவது எந்தவித பாதிப்புகளும் இடம்பெறாது என்றுதான் நமது சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து நமது தாமரை வானொலியோடு இணைந்து கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய நோய்க்கான சரியான தீர்வு இந்த இயற்கை முறை வைத்தியத்தில் அடங்கியிருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது. அதே போல தொடர்ந்து தாமரை வானொலியோடு இணைந்து கொண்டிருங்கள். உங்களுக்கு பிடித்த வகையிலான நிகழ்ச்சி தொகுப்புகளை கூட நாங்கள் தாமரை வானொலி மூலம் உங்களுக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இது உங்கள் தாமரை வானொலியில் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. பாட்ட போடாதுன்னு சொன்னல. கரண்டே இல்ல, எப்படிங்க பாட்டு போட முடியும்?
நண்பா பாட்டு கேட்டுதே. அது ஒண்ணு இல்ல, பிரம்ம. பிரம்ம. ஆமா கேக்குது. மீண்டும் நாங்கள் வந்து மருத்துவ குறிப்பில் வாயிலாக தான் இணைஞ்சிருக்கின்றோம். எங்களோட நேரலுக்காக பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் இன்று வணக்கம் தான் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் இன்று வந்து அதிகாலையிலே அழகான ஒரு நற்சிந்தனை, அது மாத்திரமின்றி 12 ராசிக்கான பலன்கள் கூட இன்று வந்து வழங்கி கொண்டிருக்கோம். அடுத்ததாக அந்த மருத்துவ குறிப்பு பார்க்க இருக்கின்றோம். அது மாத்திரமின்றி நாங்கள் வந்து அழகு குறிப்பு கூட எங்களோட நேரலுக்காக கூற இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது உங்கள் மோத்தர வானொலி தாமரை FM வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு இன்று வந்து பார்த்தீங்கன்னா
சர்க்கரை நோய்க்கான ஒரு மருத்துவ குறிப்பு கூட கூறப்பட்டுள்ளது. சிறு குறிஞ்சான் பொடி, அதாவது சிறு குறிஞ்சான் பொடி சர்க்கரை நோய்க்கு வந்து மிகச்சிறந்த ஒரு மூலிகையாகும். பார்த்திங்கன்னா எங்களது சர்க்கரை நோய் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே. சர்க்கரை நோய் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தானே. அதுக்கு வந்து முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பார்த்திங்கன்னா வல்லாரை பொடி செய்து நினைவாற்றலுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் மிகவும் சிறந்த ஒரு மருத்துவ குறிப்பு தான். அதாவது வந்து எங்களோட அஸ்மாக்குரிய ஒரு மருத்துவம் கூறப்பட்டுள்ள தூதுவளை பொடி வந்து நன்றாக நறுக்கிட்டு நாட்பட்ட சளி, ஆஸ்மா, வறட்டு, இருமலுக்கு மிகவும் சிறந்த ஒரு மருத்துவ குறிப்பு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா வெள்ளருக்கு பொடி இரத்த சுத்தி வெள்ளைப்படுத்தல், அடி வயிறு கூட நீங்குமா. பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பூடை வந்து நாங்கள் வந்து சுட்டு சாப்பிட்டா அடி வயிறு கூட மருத்துவம் எங்கள்ட இந்த அடி வயிற்றில் கூட பிரச்சனை கூட நீங்குமா. பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து நாங்கள் இப்போ மிகவும் மருத்துவ குறிப்பில் வந்து மிகவும் ஒரு அழகான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இப்போ வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆமாம், இது வந்து மூலிகை ஒரு மருந்தாகத்தான் இந்த மருந்து வந்து கூறப்பட்டுள்ளது. அதாவது சித்த வைத்திய கூறியிருந்தால் இந்த மருந்துகளில் வந்து எங்களை இந்த வைத்திய நாங்கள் வந்து இது வந்து பாவிப்பதால் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி தான் இந்த மருத்துவ குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே போல தான் நாங்கள் வந்து இன்று வந்து ஆஸ்மாவுக்கு வந்து தூதுவளையை பொடி செய்து சளி ஆஸ்மா வரட்டக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்பட்டுள்ளதாம். அதே போன்று நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து ஆஸ்மாவுக்கு பல்வலி கூட அதுக்குரிய ஒரு நோய்க்குரிய மருத்துவம் தான் இப்போ வந்து பார்த்து கொண்டிருந்தோம். மீண்டும் வந்து பார்க்க இருக்கின்ற விஷயம் வந்து ஆமாம், நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் கடுகு எண்ணெய் எடுத்து சிறிது உப்பு சேர்த்து வெளிப்புறமாக தாடைகளை தடவி நன்கு தேய்த்து வந்தால் பல்வலி குறையும். அது மட்டும் இல்லாமல் தாடைகள் மற்றும் பல் ஈறுகள் பலம் பெறக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல் நெல்லிக்காயை கழுவி தினசரி மென்று சாப்பிட்டு வந்தால் பற்கள் வந்து உறுதி பெறும் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது உண்மையிலே. அது மட்டும் இல்லாமல் கொள்ளுக்காய் வேலை செடி வேரை கஷாயம் செய்து வாய் கொப்பளித்து வந்தால் பல்வலி குறையக்கூடியதாகவும் இருக்கும் என்று கூறப்பட்டது. உண்மையிலே இந்த இயற்கை முறை வைத்தியத்தினால் வந்து எந்தவித பாதிப்புகளும் இடம்பெறாது என்று நமது சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய பல்வலிக்கு சரியான தீர்வாக இந்த இயற்கை முறை வைத்தியம் அமையும் என்று நம்புகின்றோம். அதே போல் அடுத்ததாக உங்களுடைய பல்வலிக்கு சரியான தீர்வுகள் அமைகிறது இந்த இயற்கை முறை வைத்தியத்தினால் எவ்வாறு அமைகின்றது என்பதை தான் நீங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றீர்கள். ஆமாம், அதே போன்று 6 கிராம்பு மற்றும் வேப்ப மரப்பட்டையை நீரிட்டு நன்றாக காய்ச்சி ஆற வைத்து இந்த நீரை வந்து வாயில் சிறிது நேரம் வைத்த பிறகு கொப்பளித்து வந்தால் பல்வலி கூட குறையுமா. பார்த்தீங்கன்னா 6 கிராம்பை நாங்கள் மற்றும் வேப்ப மரப்பட்டையை நீரில் இட்டு நன்றாக காய்ச்சி ஆற வைத்த இந்த நீரை வாயில் சிறிது நேரம் வைத்த பிறகு கொப்பளித்து வந்தால் பல்வலி கூட குறையுமா. பார்த்தீங்கன்னா மகிழங்காயை எடுத்து நன்றாக மென்று அதை வாயில் அடக்கி வைத்திருந்தால் பல் ஆட்டம் குறைந்து பல் உறுதியும் படுமாமையோ ஒரு அவசியமான விஷயம்தான். என்னென்னு சொன்னால் எங்கிட்ட வந்து பல் இப்போது வந்து எப்பயாவது ஒரு நாளைக்கு அந்த பல் வந்து ஆட்டம் கொடுக்க தான் போகுது. என்னென்னு சொன்னால் அந்த பல் அந்த ஆடித்தான் அந்த பல் வந்து எங்களை விழுந்து கொள்ளும். அதே போன்று மகிழங்காய் அந்த பல் வந்து ஆட்டம் போட்டு விட்டால் வந்து மகிழங்காயை எடுத்து நன்றாக மென்று அதை வாயில் அடக்கி வைத்திருந்தால் மாத்திரம் பல்வலி ஆட்டம் குறைந்து பல் உறுதியும் கூட கொடுக்குமா. பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான் அது. அதே போன்று தேவையான பொருட்கள் வந்து ஆமாம், நாங்கள் அடுத்தடுத்து வந்து பல்வலிக்கான மருத்துவ குறிப்பு தான் இப்போ வந்து பார்க்க இருக்கின்ற மீண்டும் அழகான ஒரு பாடலை நாங்கள் கேட்டுவிட்டு நிகழ்ச்சிகள் இணையலாம். இது உங்கள் மொத்தரமான ஒரு தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு. காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே. காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே. இமையாக நானும் இருப்பேன், இமைக்காமல்
பார்த்து ரசிப்பேன், பல ஜென்மம் நான் எடுப்பேன், உனக்காக காத்திருப்பேன். காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. வானத்து நிலவாய் நீருந்தால் உனக்கு பதில் நான் தேய்ந்திடுவேன், தீபத்தை போலே நீருந்தால் உனக்கு பதில் நான் உருகிடுவேன். பூவனம் போலே நீ இருந்தால் பூவுக்கு பதில் நான் நுகிர்ந்திடுவேன். சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. ஓவியம் போல் உன்னை வரைந்திடவே உதிரம் கொண்டு நிறம் எடுப்பேன், சிலையென உன்னை செதுக்கிடவே இமைகள் என்னும் ஒளி எடுப்பேன். கவிதையை போல் உன்னை எழுதிடவே உயிருக்குள் இருந்து சொல்லெடுப்பேன். சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. இமையாக நானும் இருப்பேன், இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன், பல ஜென்மம் நான் எடுப்பேன், உனக்காக காத்திருப்பேன். காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. ஆமாம் நேர்களே, நாங்கள் அதிகாலையில் அழகான ஒரு பாடலை தான் நாங்கள் இப்போ கேட்டு வந்திருக்கின்றோம் இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக ஈஸ்வரி. அதாவது நமது நேயர்களுக்கு அடுத்ததாக இப்போது பார்த்துவிட்டு வந்த விடயம் என்னவென்று சொன்னால், இயற்கை முறையிலான வைத்தியங்களை தான் நாங்கள் இப்போது பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். அதே போல் அடுத்ததாக அழகு குறிப்பு ஒன்றை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். அதாவது அதாவது முகத்தில் இருக்கின்ற பருவை குறித்து கொள்வதற்கான சில டிப்ஸ்கள் தான் நாங்கள் நமது நேயர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இன்றைய இளைஞர்களுக்கு அதாவது இளைஞர்களுக்கோ அப்படியான பரு தான் முக்கிய எதிரியாக இருக்கின்றது. அடிப்படையில் ஆரோக்கியமான தூக்கத்தை கடைபிடிப்பது நல்லது என்று தான் கூறப்படுறது. அது மட்டும் இல்லாமல் பச்சை தண்ணீர் குளித்து அதிக எண்ணெய் இல்லாத உணவை சாப்பிடுவதும் நல்லது. அதுபோல் முகம் கழுவாமல் பவுடர் போட்டாலும் பருவரும் சரி. பருவருவதற்கு என்னதான் காரணம் என்பது தான் நாங்கள் இப்போது பார்க்கிறதுக்காக இருக்கின்றோம். பரு பெரிய அளவில் வருகிறது என்ற கவலை இன்றைய தலைமுறை அதாவது இளசிகளுக்கு அதிகம் உள்ளது. உண்மையில் கொழுப்பு பொருள் அதிகமானால் வியர்வை மூலம் வெளியேறாமல் முகத்தில் தேங்கும் சமயத்தில் பருவாக அவைகள் உருமாறுகின்றது. அதனால் அந்த முகத்தில் பரு ஏற்படுவதற்கான காரணம் என்று தான் கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே முகத்தில் இருக்கின்ற பருகளை போக்கிக் கொள்வதற்கு செய்ய வேண்டிய விடயங்களை தான் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக நமது நேயர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். முகத்தில் பருக்கள் போக்குவதற்காக முகப்பருப்புகளை போக்குறதுக்கு பலரும் பலவிதமான வழிமுறைகளை பின்பற்றியிருப்பாங்க. ஆனால் அவற்றில் எதுவுமே பயனளிக்காமல் கூட இருக்கும். நம் வீட்டில் சமையலறையில் உள்ள
உள்ள பொருட்களை கொண்டு உங்கள் முகப்பருப்புகளை அகற்ற எளிய வழிமுறைகளை தான் நாங்கள் இப்போது கூறுவதற்காக இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அடிக்கடி முகத்தில் பருக்கள் தொல்லை கொடுக்கும். அந்த பருக்கள் காய்ந்து வடுவாக மாறி முகத்தின் பொலிவையே மாற்றிவிடும். காய்ந்த பருவை வேரோடு நீக்கிறதுக்கு எளிய வழிமுறைகள் தான் நாங்கள் இப்போது நமது நேயர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். முட்டையின் வெள்ளைக்கருவை ஒரு சுத்தமான துணியில் நனைத்து பரு மீது தடவுவோம். பிறகு முட்டை காய்ந்ததும் துணியை உரித்து எடுத்தால் பருவும் துணியோடு சேர்ந்து வந்துவிடும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அப்படியே பருக்கள் ஒருவேளை பழுத்து விட்டால் கவலைப்படாதீர்கள். பச்சரிசி மாவுடன் சிறிது மஞ்சளை அரைத்து அதை சூடாக்கி கிளறி கட்டியின் மேல் வைத்து பிறகு காலையில் மருந்து சோப்பு போட்டு சற்று சூடான நீரினால் முகத்தை நன்றாக கழுவ வேண்டும். இவ்வாறு கழுவினால் கூட முகத்தில் இருக்கின்ற பரு உண்மையிலே அந்த பரு இல்லாதோடு இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பயத்தம் பருப்பு போட்டு குளித்தாலே எந்த தோல் வியாதிகளையும் வராது. அதுபோல் ஆயுர்வேத சோப்புகள் போட்டு குளிப்பது பரு போன்றவை வராமல் தடுக்கும். இது தவிர நம்ம ஏற்கனவே கூறியபடி ஆவி குடிய செய்யலாம். ஆவி குடிய செய்த பிறகு குளிர்ந்த நீரால் லேசாக சோப்பு போட்டு முகத்தை கழுவி விடலாம். அதுபோல செயற்கையாக கிரீம் பவுடர் இவற்றை பதிலாக துளி பாலோடு முகத்தில் தடவி கொண்டு பிறகு கழுவினால் முகம் பளபளப்பாக மெருகேறி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது முகப்பருக்கள் போக சில விதமான டிப்ஸ்களை தான் நாங்கள் இப்போது நமது நேயர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம், முகப்பருக்கள் போக்குவதற்காக தான் சில படிகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி. அதே போன்று தேனுடன் சிறிது லவங்கப்பட்டையை தூளை சேர்த்து முகத்தை தடவலாம். கடுகை சிறிது தேனுடன் கலந்து முகத்தை தடவலாம். அவ்வாறு தடவினா முகப்பரு பிரச்சனை தீருமா. பார்த்தீங்கன்னா தேனுடன் சிறிது லவங்கப்பட்டை அப்படின்ற ஒரு பட்டையை நாங்கள் தூளாக்கி அதை நாங்கள் சேர்த்து முகத்தில் நாங்கள் தடவலாமாம். அது மாத்திரமின்றி கடுகை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கடுகு. அந்த கடுகை சிறிது தேனுடன் நாங்கள் கலந்த பின்பு முகத்தில் தடவினால் அவ்வாறு தடவினால் முகப்பரு பிரச்சனை கூட தீருமா. பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை முகத்தை குளிர்ந்த நீரினா கழுவ வேண்டுமா. கழுவுன பின்பு முகம் கழுவ சோப் அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். நாங்கள் எப்போதும் எங்கள் முகத்தில் சோப்பை கூடுதலாக பயன்படுத்தக்கூடாதாம். ஏன்னு சொன்னால் அந்த சோப்பில் கூடுதலாக பயன்படுத்தினால்தான் அந்த பருக்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகு குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று தினமும் குளிக்கும் போது முகத்தில் சோப்புக்கு பதிலாக நாங்கள் பாசிப்பயிறு மாவை தேர்த்து குளித்து வர முகம் பொலிவு பொறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தினமும் நாங்கள் குளிக்கும் போது எங்களோட முகத்தில் சோப்புக்கு பதிலாக நாங்கள் பாசிப்பயிரை மாவாக்கி அதை தேய்த்து குளித்து வர முகப்பொலிவு கூட பெரும் கரும்புள்ளிகள் கூட மறையுமா. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம்தான். அது என்னவென்றால் எங்கள் வீட்டில் நாங்கள் பாசிப்பயிறு காலை சாப்பாடு கூட எங்கள் பாசிப்பயிறு எங்கள் வீட்டில் இருக்கும். அதில் நாங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு அதை நன்றாக மாவாக்கிய பின்பு நாங்கள் குளிக்கும் போது அதை எங்கள் முகத்தில் தேய்த்து கொண்டு குளித்து விட்டால் முகப்பொலிவு கூட வருமா. அது மாத்திரமின்றி மிகவும் ஒரு பளபளப்பு தன்மையை கூட ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி தான் இன்றைய அழகு குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று தக்காளி சாட்டினை முகத்தில் தடவினாலும் முகப்பொலிவு முகப்பருவு நீங்குமா. பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை சாராக்கி நன்றாக எங்களோட முகத்தில் தேய்த்து கொள்ளணும். தேய்த்து கொண்டால் அந்த முகத்தில் இருக்கிற பருவு கூட நீங்கி செல்லுமா. அதே போன்று காய்ச்சாத பாலை முகத்தில் தடவி வர பருக்கள் நீங்கும். பார்த்தீங்கன்னா அந்த பாலை நாங்கள் பசுப்பாலை நாங்கள் எடுத்து அதை காய்ச்சக்கூடாதாம். அதை காய்ச்சாமல் நன்றாக நாங்கள் எங்கள் முகத்தில் தினமும் தடவி கொண்டால் தான் இந்த அழகு குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று நாங்கள் ஒரு அழகான பாடல் எங்களை காத்து கொண்டிருக்கோம். அந்த பாடலை நாங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சிக்குள் இணையலாம். இது உங்கள் மோத்தரவான ஒரு தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு. பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ
மறையும் காணல் நீரோ பூவின் மகளே நீ யாரோ புன்னகை நிலவே நீ யாரோ பாதிக் கனவில் மறையும் பறவை யாரோ என்னை நீ பார்க்கவில்லை என் உயிர் நொந்ததடி பெண்ணே நீ போன வழியில் என் உயிர் போனதடி இதோ ஓர் சாலை வளைவில் பிம்பம் தொலைந்ததடி அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் நீம்புதடி கண்டு கண்கள் மூடி கண்களை திறந்தேன் காணவில்லை மின்னல் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதி இல்லை என்னை நோக்கி சிந்திய மழைத்துளி எங்கே விழுந்தது தெரியவில்லை எந்த சிப்பியில் முத்தாய் போச்சோ இதுவரை ஏதும் தகவல் இல்லை அழகே உன்னை காணாமல் அன்னம் தண்ணீர் தொடமாட்டேன் ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன் உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழ மாட்டேன் இங்கோ ஓர் சாலை வளைவில் பிம்பம் தொலைந்ததடி அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் நிம்புதடி ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காதல் நீரோ பெண்ணே உன்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ சொல்வாயா பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாயா உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா உயிரை திருகி கையில் தந்தால் ஊக்கி என்று சொல்வாயா ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் 100 உயிர் தரிப்பேன் இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர் துறப்பேன் நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன் எங்கோ ஓர் சாலை வளைவில் பிம்பம் தொலைந்ததடி அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் நிம்புதடி ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ பூவின் மகளே நீ யாரோ புன்னகை நிலவே நீ யாரோ பாதிக் கனவில் மறையும் பறவை யாரோ தொடர்ந்து தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீங்க. வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் அழகு குறிப்பு பகுதியை தான் நாங்கள் இப்போது நமது நேயர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது முகத்தில் உள்ள பருக்களை இல்லாதொழிப்பது எப்படி என்ற வகையில் தான் நாங்கள் நமது நேயர்களுக்கு இன்றைய நாளில் பருக்களுக்கு சரியான தீர்வு இந்த இயற்கை பொருட்களை கொண்டு நமது பருக்களை போக்கிக் கொள்ள முடியும் என்ற வகையில் தான் நமது நேயர்களுக்கு இன்றைய நாளில் கூறிக்கொண்டிருக்கின்றோம்.
அதே போல தான் 2 ஸ்பூன் முள்ளங்கி சாற்றுடன் 2 ஸ்பூன் மோர் சேர்த்து முகத்தில் தடவி 1 மணி நேரம் கழித்து மிதமான சுடுநீரில் முகத்தை கழுவ வேண்டும். இதை தினசரி செய்து வர வெப்பத்தால் முகத்தில் ஏற்படும் தவிட்டு நிறமுள்ள புள்ளிகள் கூட மறையக்கூடியதாக இருக்கிறது என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சோடா பேஸ்ட்ன்றது, பேக்கிங் சோடாவை நீர் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இப்படி வெளியே சென்று வீட்டிற்கு செய்து வந்தால் முகத்தில் நல்ல மாற்றம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மென்மையான தோல் அமையக்கூடியதாகவும் இருக்கும். இதனை அதாவது உண்மையிலே இவ்வாறான விடயங்களை நீங்கள் செய்து கொண்டு சொன்னால் உங்களுடைய முகத்தில் இருக்கின்ற பருக்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள், அது மட்டும் இல்லாமல் சூரிய கதிர்களினால் ஏற்படுகின்ற கருமை நிறம் கூட போகக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி மஞ்சள் தூளை பன்னீர் கலந்து வெயிலில் வைத்து சூடாக்கி அதை முகத்தில் தேய்த்து வந்தால் முகப்பருக்கள் மற்றும் அவை வந்த அடையாளங்கள் கூட தெரியாமல் மாறிவிடும் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கடுகில் முகப்பருக்களை போக்கும் சாலிசிக் அமிலம் உள்ளது. அது 1/2 ஸ்பூன் கடுகை பொடி செய்து அதில் தேன் கலந்து முகத்தில் தடவி 15 நிமிடம் கழித்து முகம் கழுவினால் ஒரே வாரத்தில் முகப்பருகள் மறைந்து முகம் பொலிவுடையதாக காணப்படும். அதாவது பொலிவு பெறக்கூடியதாக இருக்கும் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தின் தோலை பால் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து முகத்தில் மற்றும் கழுத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும். இப்படி செய்து வந்தால் சூரிய கதிர்களினால் சூரிய கதிர்களினால் ஏற்படுகின்ற கருமை நிறம் மாறி வெள்ளையாகி பொலிவோடு மின்னக்கூடியதாக இருக்கும் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் மூல்தானி மெட்டி பொடி, சிறிது லவண்டர் எண்ணெய் மற்றும் சிறிது ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி 10 நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ முகப்பருக்கள் நீங்கி முகப்பொலிவுகள் அதிகமாக கூடும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு சில பெண்களுக்கு முகத்தில் எண்ணெய் வடியும், அவர்களுக்கு தக்காளி பழம் எளிதான முறையில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இது சிறந்த அழகு சாதன பொருளாக கூட விளங்குகின்றது இந்த தக்காளி. அதே போல 4 கனிந்த தக்காளி பழத்தை தோல் நீக்கி அதனை பிசைந்து கொள்ளவும் அதில் சிறிதளவு பால் கலந்து பேஸ்ட் போல செய்து முகத்தில் பூசவும். இதனால் முகத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை நீங்குவதோடு முகம் பளிச்சென்று மாறக்கூடியதாகவும் இருக்கும் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் ஏற்படுகின்ற இந்த பருக்கள், அதே போல் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள், அது மட்டும் இல்லாமல் சூரிய கதிரினால் ஏற்படுகின்ற கருமை நிறத்தை கூட போக்குவது எப்படி, இந்த இயற்கை பொருட்களை கொண்டு எவ்வாறு போக்குவது என்ற வகையில் தான் நமது நேயர்களுக்கு நாங்கள் இன்றைய நாளில் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தேனில் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் தயிர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து கழுவினால் முகம் ஆரோக்கியமாகவும் பளிச்சென்றும் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறையை தொடர்ந்து 2 நாட்கள் செய்து வந்தால் முகத்தின் நிறம் அதிகரித்திருப்பதை காணலாம். முகத்தில் வெள்ளை நிறம் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் தண்ணீரை கொண்டு தினமும் 2 முறை முகத்தை மசாஜ் செய்து 15 நிமிடம் ஊற வைத்து கழுவினால் முகத்தில் உள்ள தழும்புகள் கருமை நீங்கி முகம் பளிச்சென்று வெண்மையாக கூட மாறக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கின்ற கருமை நிறத்தை போக்குவதற்கு வேப்பிலை சிறந்த ஒரு மருந்தாக காணப்படுகின்றது. இந்த வேப்பிலையை பறித்து வெதுவெதுப்பான நீரில் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். காலையில் அந்த இலையை மை போல அரைத்து கொண்டு அதனுடன் சில துளிகள் பால் விட்டு பேஸ்ட் போல செய்யவும். இந்த கலவையை முகத்தில் அப்ளை செய்து 20 நிமிடம், அதாவது முகத்தில் பூசி 20 நிமிடம் ஊற வைக்கவும். பின்னர் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவ முகம் பொலிவு பெறக்கூடியதாக அமையும். பெண்கள் மற்றும் ஆண்களுக்கும் ஏற்ற அற்புதமான, அதாவது செலவில்லாத ஃபேஸ் மாஸ்க், அதாவது செலவில்லாத செய்யக்கூடிய ஒரு குறிப்பு தான் அழகு குறிப்புன்றது உண்மையிலேயே எல்லாருக்கும் வேப்பிலை என்றது எல்லோருக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேண்டிய ஒரு விடயம். அதாவது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வேப்பிலை. இதை கொண்டு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முகத்தில் ஏற்படுகின்ற இந்த சூரிய கதிரினால் ஏற்படுகின்ற கருமை நிறத்தை கூட நீங்கள் போக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் ஏற்படுகின்ற பருக்கள் வடுக்கள் கூட இல்லாதொழிக்க முடியும் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. இது வாரத்திற்கு 2 முறை உபயோகிக்கலாம்.
அதாவது வெயில் காலத்திற்கு ஏற்ற வகையில் இவ்வாறு செய்து கொள்ள முடியும் என்று தான் கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தாமரை வானொலியோடு இணைந்து அடுத்ததாக நமது நேயர்களுக்கு இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள், அதே போல இன்றைய நாள் இடம்பெற்ற பிரபல்யமானவர்களின் பிறப்புகள் இறப்புகள் பகுதிகளை கூட நமது நிகழ்ச்சியினூடாக கூறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தாமரை வானொலியோடு இணைந்து கொண்டிருங்கள். இது உங்கள் தாமரை வானொலி. வணக்கம் தாமரை நிகழ்ச்சி. நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட தண்ணி பொண்ணு கம்மந்தட்ட காள வருதே மல்லுக்கட்ட நீட்டாதே கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நீட்டாதே ஆளில்லா தங்கர அதுக்கு இப்போ நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட கனவுல நீங்க கடிச்சு வச்ச காயம் வலிக்கிறது. பிடிய சொல்லி கூவனு சேவல் குழம்புல கொதிக்கிறதே நுனி நாங்கால போட்டு வச்சா நெத்தி தள்ளாதே சூடரோ சும்மா கடை வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட ஜாமம் வீணா போகும் முழுசா போத்திக்கவா ஓல பாயி கூச்சல் போடும் கதவை சாத்திக்கவா அடியாதி அடியாதி ஓ கொலுசு சத்தம் ஊர கூட்டாதோ அடியாதி ஆஹில்ல ஆத்தங்கர அதுக்கு இப்போ என்னங்கற வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட கன்னி பொண்ணு கம்மந்தட்ட காள வருதே மல்லுக்கட்ட ஆளில்லா தங்கர அதுக்கு இப்போ என்னங்கற தொடர்ந்து தாமரை வானொலியும் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இன்றைய நாளில் இடம்பெற்ற
நிகழ்வுகள் பகுதிகளை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். அதாவது 1214 ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற போரில் 2ஆம் பிலிப் இங்கிலாந்தில் ஜோவை வென்ற நாள் என்று கூட இன்றைய நாள் வந்து கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1549 ஆண்டு பிரான்சில் சேவியர் அடிகள் ஜப்பானை அடைந்த நாளாகவும் இன்றைய நாள் வந்து காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 1627 ஆண்டு தெற்கில் வந்து இன்றைய நாள் வந்து அதாவது வந்து 1657 ஆண்டு இன்றைய நாளில் வந்து பிரான்சில் சேவியர் அடிகள் ஜப்பானை அடைந்த நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகிறது. மட்டும் இல்லாமல் 1627 ஆண்டு தெற்கு இத்தாலி நகராக சான் செவேரோவை நிலநடுக்கம் தாக்கிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. 1794 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் எதிரிகளாக கருதப்பட்ட 17,000 பேரை தூக்கிலிட ஆதரித்தமைக்காக மாக்சிமிலியா ரோப்ஸ்பியர் கைது செய்யப்பட்ட நாளாகவும் இன்றைய நாள் வந்து திகழ்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1862 ஆண்டு சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து பனாமா நோக்கி சென்று கொண்டிருந்த கோல்டன் கேட் என்ற கப்பல் மெக்சிகோவில் தீப்பிடித்து மூழ்கியதில் 231 பேர் கொல்லப்பட்டதாகவும் இன்றைய நாள் வந்து கூறப்படுகின்றது. உண்மையிலே இன்றைய நாளில் வந்து இடம்பெற்ற நிகழ்வுகள் பகுதிகளை தான் நமது நேயர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் வந்து 1865 ஆண்டு பெல்சிய குடியேறிகள் அர்ஜென்டினாவை சுபோட் பள்ளத்தாக்கை அடைந்த நாளாகவும் இன்றைய நாள் வந்து காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 1880 ஆண்டு 2வது ஆங்கில ஆப்கானிய போர் மாய்வண்டை என்ற இடத்தில் வந்து ஆப்கானிய படைகள் பிரித்தானியரை வென்ற நாளாகவும் இன்றைய நாள் வந்து காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 1921 ஆண்டு ஃப்ரெட்ரிக் பாண்டிக் தலைமையில் டொரண்டோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களினால் இன்சுலின் கண்டறியப்பட்டதும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1929 ஆண்டு 3வது ஜெனிவா உடன்படிக்கை வந்து இன்றைய நாளில் தான் இடம்பெற்றிருக்கின்றது என்று கூட கூறப்பட்டிருக்கின்றது. 1941 ஆண்டு ஜப்பானிகள் பிரான்சு இந்தோசீனாவை கைப்பற்றிய நாளாகவும் இன்றைய நாள் வந்து காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 1953 ஆண்டு கொரிய போர் முடிவு ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சீனா மற்றும் வட கொரியா ஆகியவற்றுக்கிடையில் போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டது. இது வந்து தென்கொரியா இவ்வொப்பந்தத்தில் வந்து கையெழுத்திடாவிட்டாலும் உடன்பாட்டை மதிப்பதாக வாக்குறுதி தந்ததும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1955 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மே 9, 1945 முதல் நிலை கொண்டிருந்த 2ஆம் உலக போரில் நட்பு நாடுகளில் படைகள் அங்கீகரித்து விலகின நாளாகவும் இன்றைய நாள் வந்து காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 1975 ஆண்டு விடுதலை புலிகளின் முதலாவது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாண மாநகர தலைவர் அல்விரட் துரையப்பா சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் வந்து காணப்படுகின்றது. 1983 ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலைகள் நடந்தது இன்றைய நாளில் தான். இது வந்து கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற 2ஆம் கட்ட படுகொலை நிகழ்வில் 18 தமிழ் கைதிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1990 ஆண்டு பெலாரஸ் சோவியத் ஒன்றியத்தில் இருந்து விடுதலையை அறிவித்த நாளாகவும் இன்றைய நாள் வந்து அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் 1997 ஆண்டு அல்ஜீரியாவில் செருக் என்ற இடத்தில் 50 பேர் படுகொலை செய்யப்பட்டதும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து 2002 ஆண்டு யுக்ரைனின் லூவி நகரில் வான் களியாட்ட நிகழ்ச்சியின் போது போர் விமானம் ஒன்று மக்களின் மீது வீழ்த்தியதில் 85 பேர் கொல்லப்பட்டனர். இதில் வந்து 100 பேர் காயமடைந்திருக்கின்றது. அது வந்து இன்றைய போல் ஒரு நாளில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வாகத்தான் திகழ்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 2007 ஆண்டு ஃபீனிக்ஸ் அரிசோனாவில் வந்து 2 ஹெலிகாப்டர்கள் வானில் மோதியதும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வந்து தாமரை வானொலியோடு இணைந்து கொண்டிருங்க. இன்றைய நாள் இடம்பெற்ற நிகழ்வுகள் பகுதிகளை தான் நீங்கள் இப்போது கேட்டுவிட்டு வந்திருக்கின்றது. அடுத்ததாக வந்து இன்றைய நாளில் பிரபல்யமானவர்களின் பிறப்புகள் பகுதிகளை தான் நமது நிகழ்ச்சியின் ஊடாக நமது நேயர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தாமரை வானொலியோடு இணைந்து கொண்டிருங்க. இது உங்கள் தாமரை வானொலி. வணக்கம் தாமரை நிகழ்ச்சி.
time I wanna see my girl. லட்சாவதியே என்ன அசத்திரதியே, லட்சாவதியே என்ன அசத்திரதியே, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமழையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ, தொட்டவுடனோடுறியே தொட்டவுடனோடுறியே, வட்டாச்சினங்கி பெண்டானோ வட்டாச்சினங்கி பெண்டானோ, அழகினாலே அடிமையாக்கும் ராஜ ராஜராணி. அடி லட்சாவதியே என்ன அசத்திரதியே, லட்சாவதியே என்ன அசத்திரதியே. பிட்டி செஞ்சு ஊதினோம், பள்ளிக்கூட பாட மறந்து பட்டாம்பூச்சி தேடினோம், தண்ணி பாம்பு வரப்பு வர தலை தெரிக்க பனங்காயின் வண்டியில் பசுமாட்டு தொழுவத்தை சுற்றி வந்து பம்பாய்க்கு போனதாக சொல்லினோம். அடடா வசந்தம் அதுதா வசந்தம், மீண்டு வந்த காலம் வந்து மழையாக மாற்றுமா. லட்சாவதியே என்ன அசத்திரதியே, அடி லட்சாவதியே என்ன அசத்திரதியே. Yo, baby, run your body with this freaky thing, and I won't let you go, and I won't let you down. Show the fire to the limit, to the but that's the baby, I'm glad to see it all. Let me do it one more time, do it one more time. Baby, come on, let's get it on the body. காவேரி நதியிலே துண்டில்கள் போட்டதும், கண்ணேவன் துண்டில் முள்ளில் குட்டி தவளை விழுந்ததும், கைகொட்டி கேலி செய்த ஞாபகங்கள் மாற்றுமா. கட்ட வண்டி மையினால் கட்டபொம்ம மீசையே, கண்ணே நீ வரைந்து விட்டு ராஜராஜன் என்றதும், அடடா வசந்தம் அதுதா வசந்தம், காலம் கடந்து போன பின்னும் காலம் கடந்து போகுமா. லட்சாவதியே என்ன அசத்திரதியே, லட்சாவதியே என்ன அசத்திரதியே, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமழையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ, தொட்டவுடனோடுறியே காட்சினங்கி பெண்டானோ, அழகினாலே அடிமையாக்கும் ராஜராஜராணி. லட்சாவதியே என்ன அசத்திரதியே, அடி லட்சாவதியே என்ன அசத்திரதியே. Every time I தொடர்ந்து தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்றீங்க. அதாவது வந்து இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள் பகுதிகளை தான் நாங்கள் இப்போது பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதே போல் இன்றைய நாளில் பிரபல்யமானவர்களின் பிறப்புகள் பகுதிகளை தான் நமது நேர்களுக்கு இன்றைய நாளில் கூற இருக்கின்றோம். அதாவது வந்து 1801 ஜார்ஜ் விடர் ஆங்கிலேய கணிதவியலாளர் வந்து இன்றைய நாளில் தான் பிறந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 1853 விளாதிமிர் கொர்லென்கோ என்றவரும் உக்ரைய எழுத்தாளரும் கூட அவர் வந்து இன்றைய நாளில் வந்து பிறந்திருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1876 தேசிய விநாயக பிள்ளை என்றவர் வந்து இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். இவர் வந்து தமிழக கவிஞர் என்று கூட கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1879 சோமசுந்தர பாரதியார் அவர் வந்து இன்றைய நாளில் வந்து பிறந்திருக்கிறார். இவர் வந்து தமிழக
தமிழ் அறிஞர் கூட என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1897ஆம் ஆண்டு வெள்ளைச்சாமி என்றவர் வந்து இன்றைய நாளில் வந்து பிறந்திருக்கிறார். இவர் வந்து கொடை வள்ளலாகத்தான் இவர் காணப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் சமூக சேவகர் என்று கூடத்தான் இவர் கூறப்படுகின்றார். அது மட்டும் இல்லாமல் 1907ஆம் ஆண்டு மௌனி என்றவர் வந்து இன்றைய நாளில் வந்து பிறந்திருக்கிறார். இவர் வந்து தமிழக எழுத்தாளர் என்று கூட கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1921ஆம் ஆண்டு காரி டேவிஸ் என்றவர் கூட இன்றைய நாளில் வந்து பிறந்திருக்கிறார். இவர் வந்து அமெரிக்க விமானி, அது மட்டும் இல்லாமல் செயற்பாட்டாளர் கூட என்று தான் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1927ஆம் ஆண்டு செல்லையா ராசதுரை என்றவர் வந்து பிறந்திருக்கிறார். இவர் வந்து இலங்கை அரசியல்வாதி கூட அவர் என்று தான் கூறப்பட்டிருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் 1942ஆம் ஆண்டு திருச்சி சங்கரன் என்றவர் கூட இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். இவர் வந்து தமிழக மிருதங்க கலைஞர் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1955ஆம் ஆண்டு அலன் போடர் என்றவர் வந்து இன்றைய நாளில் வந்து பிறந்திருக்கிறார். இவர் வந்து ஆஸ்திரேலியாவின் துடுப்பாளர் கூட என்றுதான் கூறப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1963ஆம் ஆண்டு சித்ரா, அதாவது தென்னிந்திய திரைப்பட பின்னணி நாயகி என்று கூறப்பட்டிருக்கிறது. உண்மையிலே வந்து எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இது வந்து சித்ரான்றவங்க வந்து தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. இவர் வந்து 1963ஆம் ஆண்டு இன்றைய நாளில் வந்து பிறந்திருக்கிறார். வந்து இன்றைய நாள் அவருடைய பிறந்த நாள் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1965ஆம் ஆண்டு சசிகலா என்றவர் வந்து இவர் வந்து தென்னிந்திய திரைப்பட நடிகையாக கூட காணப்படுகிறார். இவர் வந்து இன்றைய நாளில் வந்து தான் இவர்களும் பிறந்திருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1967ஆம் ஆண்டு ராகுல் போஸ் என்றவர் வந்து இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். இவர் வந்து இந்திய நடிகர் என்று கூறப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1972ஆம் ஆண்டு மாயா ருடால் என்றவர் வந்து இன்றைய நாளில் வந்து பிறந்திருக்கிறார். இவர் வந்து அமெரிக்க நடிகை கூட அவர் சொல்லிதான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1977ஆம் ஆண்டு ஜானத்தன் ரீஸ் மயர்ஸ் என்றவர் கூட இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். இவர் வந்து ஐரிய நடிகர் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைய நாளே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நமது வாழ்த்துக்கள், தாமரை வானொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் வந்து பிரபல்யமானவர்கள் இறப்புகள் பகுதிகளை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். இன்றைய நாள் வந்து 1844ஆம் ஆண்டு ஜான் டால்டன் என்றவர் வந்து இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். இவர் வந்து ஆங்கிலேய இயற்பியலாளர், அது மட்டும் இல்லாமல் வேதியியலாளர் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. 1929ஆம் ஆண்டு ரவுல் விக்டர் என்றவர் வந்து இன்றைய ஒரு நாளில் தான் இறந்திருக்கின்றார். இவர் வந்து சுவிட்சர்லாந்தில் இயற்பியலாளர் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1953ஆம் ஆண்டு சோமசுந்தர புலவர் வந்து இன்றைய ஒரு நாளில் வந்து இறந்திருக்கிறார். இவர் வந்து ஈழத்து புலவர் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. 1975ஆம் ஆண்டு அல்பிரட் துரையப்பா என்றவர் வந்து இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். இவர் வந்து இலங்கை தமிழ் அரசியல்வாதி என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1980ஆம் ஆண்டு முகமது ரிசாசா ஃபாஹ்லவி என்றவர் வந்து இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். இவர் வந்து ஈரானிய மன்னர் கூட என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1987ஆம் ஆண்டு சலீம் அலி என்றவர் வந்து இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். இவர் வந்து இந்திய பறவையிட வல்லுநர் என்றவர் கூட கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1988ஆம் ஆண்டு கல்யாண சுந்தரம் என்றவர் வந்து இறந்திருக்கிறார். இவர் வந்து தமிழக அரசியல்வாதி கூட என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1994ஆம் ஆண்டு கெவின் கார்ட்டர் என்றவர் வந்து இறந்திருக்கிறார். இவர் வந்து தென்னாப்பிரிக்க ஊடகவியலாளர் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2015ஆம் ஆண்டு ஜே அப்துல் கலாம் என்றவர் வந்து இறந்திருக்கிறார். இவர் வந்து தமிழக அறிவியலாளர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 11வது குடியரசுத் தலைவர் கூட என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் 2016ஆம் ஆண்டு ஞானக்கூத்தன் என்றவர் கூட இன்றைய நாளில் வந்து ஒரு நாளில் வந்து இறந்திருக்கிறார். இவர் வந்து தமிழக கவிஞர் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு நாளாக வந்து இன்றைய நாளை வியட்நாமில் வந்து தியாகிகள் நாளாகத்தான் இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் வந்து நமது நிகழ்ச்சி நிறைவேறும் நேரம் கூட நெருங்கிவிட்டது. அதே போல் இந்நாளை வந்து இதே போல் ஒரு நிகழ்ச்சி தொகுப்புகளை நமது நேயர்களுக்கு கொண்டு வருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வந்து தாமரை வானொலியோடு நீங்கள் இணைந்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச வகையிலான நிகழ்ச்சி தொகுப்புகளை நாங்கள் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு
உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் மாலி மற்றும் ஈஸ்வரி. தொடர்ந்தும் தாமரை வானொலியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி, இமை மூட மறுக்கின்றது ஆவலே, இதன் சொல்ல துடிக்கின்றதே காதலே. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, கவிதையே தெரியுமா. மனதை பறித்த கொலுசே, என் மடியில் விழுந்த பரிசே, ஊஞ்சல் மழை மேகம் அருகினில் வந்து என்னை தாலாட்டுதே, வானம் காணாத வெண்ணில ஒன்று மோகப்பாலூட்டுதே, நானும் போய் நீட்டுதே. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, கவிதையே தெரியுமா. தகிட ததிமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா, தகிட ததிமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. உயிரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா, உறக்கம் திறக்கும் திருடா, என் கனவில் பதுங்கியிருடா, உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா, இருவரின் நாடைமைகளியாக இரவை நாம் ஆளவா, தேர்வை குடை தேடவா. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானடா, இமை மூட மறுக்கின்றதே காதலே, இதழ் சொல்ல துடிக்கின்றதே காதலே.